ஹே கைஸ், வெல்கம் டு அக்கேஷனல் ட்ராவலர். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து எதை பற்றி கவர் பண்ண போகிறோம்னா வந்து ஃபீனிக்ஸ் மாலில் இருக்கிற ஜாஸ் சினிமாஸ். ஸோ அதில் வந்து ஐமேக்ஸ் ஸ்க்ரீன் பற்றி தான் வந்து கவர் பண்ண போகிறோம் மெயினாக. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன கம்பேரிசன் பிட்வீன் உங்களுக்கு அந்த பிவிஆர் பலாசோ. ஸோ அங்கேயுமே வந்து ஒரு ஐமேக்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ரெண்டு ஸ்க்ரீனுக்குமே வந்து என்ன ஒரு எது அட்வான்டேஜ், எது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஸோ எதில் வந்து பெஸ்ட் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபீனிக்ஸ் மால் பார்த்திங்கன்னா வந்து ஒரு நெவர் எண்டிங் ஸ்டோரி மாதிரி தான். எப்போ பார்த்தாலும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு தான் இருக்குது. நான் போனப்போ கூட வந்து ஏதோ இன்னும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் வந்து ஒரு பிக்கஸ்ட் மால் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே ஒரு வித்தியாசமான விஷயம்னா அந்த எஸ்கலேட்லேயே வந்து கோர்ஸ் எல்லாமே வந்து போயிட்டு இருந்தது. ஸோ நான் இது எங்கேயுமே வந்து பார்த்ததில்ல. ஸோ நீங்கள் இந்த மாதிரி எங்கேயாச்சும் வந்து நோட் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி இது வந்து பார்த்திங்கன்னா மாலோட செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த உள்ளே போனாலே வந்து கரெக்டாக வந்து தெரிஞ்சிடும். அண்ட் எல்லாமே செக் பண்ணி தான் வந்து விடுவாங்க. பேக் செக்கிங் எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து நடக்கும். ஆம்பியன்ஸ் வந்து சூப்பராக இருக்குங்க. உள்ளே போனதுக்கப்புறமே வந்து உங்களுக்கு ஒரு செம ஃபீல் வரும். ஒரு லக்ஸரியஸான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். ஸோ ஐமேக்ஸ் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 மாதிரி இருக்கும் 3D மூவிஸ்க்கு எல்லாமே. அண்ட் அது தாண்டி வந்து இப்போ நார்மல் ஸ்க்ரீனில் இருக்கிற அந்த மூவிஸ்க்கு எல்லாமே வந்து ஒரு 190 சார்ஜ் பண்ணுவாங்க. மற்றபடி ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் தான். ஸோ இங்கே வந்து டிக்கெட் நீங்கள் இங்கே வந்து கூட வந்து இந்த மாதிரி வந்து ஏடிஎம் கார்டு வச்சு பண்ணலாம், இல்லைனா வந்து கேஷ் கொடுத்து இந்த மாதிரி வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஐமேக்ஸ் ஸ்க்ரீன். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் ஃபுல்லாக நான் பார்க்குறப்ப இன்டர்வல் பப்போ கூட வந்து லைட்லாம் போடல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்க்ரீனோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து 80 அடி உயரத்தில் வந்து இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆள் இருக்கிறதே வந்து உங்களுக்கு சின்னதாக தான் தெரியும். ஸோ ஐமேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஏன் நம்ம ஐமேக்ஸ் போகிறோன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டர் பிக்சர் குவாலிட்டி அண்ட் சவுண்ட் அதோட குவாலிட்டியே வந்து செமையாக வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நார்மலாக ஒரு படம் பார்க்குறீங்கன்னா அந்த படம் எல்லாமே வந்து 35mm தான் வந்து அந்த ஃபார்மெட்டே இருக்கும். பட் ஐமேக்ஸில் வந்து 70mm ஃபார்மெட் இருக்கும். அண்ட் ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா வந்து தனியாக வந்து ஒரு 35mm ஃபிலிமில் வந்து ஃபிலிம் ஃபார்மேட்டில் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு நடக்கிறப்ப இங்கே வந்து எப்படி வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்ஷன் போகும்னா தனியாக வந்து படத்துக்கு வந்து ஒரு தனி ப்ரொஜெக்ஷன், அதுக்கப்புறம் ஆடியோ வந்து தனியாக வந்து ஓட விட்டுருவாங்க. ஸோ நான் பார்த்த வரைக்கும் ஐமேக்ஸில் வந்து சவுண்ட் குவாலிட்டி வந்து செம்மையாக இருக்குங்க. அதில் அந்த இன்ட்ரோ வீடியோலாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். அண்ட் 3Dயுமே வந்து இங்கே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இது எல்லாமே நான் சொல்கிறது வந்து காமனாக வந்து ஐமேக்ஸ் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே ஜாஸ் சினிமாஸ் ஆர் ஐநாக்ஸ் பிவிஆர் அப்படின்ற சொல்லக்கூடிய இங்கே வந்து எப்படின்னா இங்கேயுமே வந்து நல்லா இருக்குது. ஸ்க்ரீன் சைஸ் வந்து ஓரளவுக்கு ஓகே. ஸோ கம்பேரிட்டிவ்லி எனக்கு தெரிஞ்சு இது கம்மி தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் ஹைதராபாத் போனப்போ வந்து அங்கே வந்து ஒரு தியேட்டர் இருக்குது. ஸோ அதோட வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபோ கார்டில் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். பட் இப்போதைக்கு அங்கே கூட ஆக்சுவலி ஐமேக்ஸ் கிடையாது, இங்கே வந்து ஐமேக்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை மாற்றிட்டாங்க அந்த ப்ரொஜெக்டர் எல்லாமே. ஏன்னா வந்து இந்த ப்ரொஜெக்டரே வந்து பார்த்திங்கன்னா செம்ம காஸ்ட்லி அண்ட் கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 டன் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ஸோ அவ்வளோ வந்து ஒரு வெயிட்டான ஒரு இது. பட் ஆனால் வந்து உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் குவாலிட்டி இங்கெல்லாம் நல்லா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ஜாஸ்லேயே வந்து நீட்டாக இருந்ததுன்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த கர்வ்டு டிஸ்பிளே, அதுக்கப்புறம் அந்த எங்கேருந்து பார்த்தாலுமே வந்து ஓரளவுக்கு இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது ஒரு மிட்லேருந்து ஒரு 2 ரோ பின்னாடி வந்து உட்காந்தா வந்து உங்களுக்கு பெட்டர் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும். ஏன்னா வந்து இங்கே கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 4th ரோ வரைக்கும்லாம் வந்து உட்காரவே கூடாது யூஸ்வலாக சொல்லுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ப்ரிஃபர் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து ப்ளஸ் டிக்கெட்டோட காஸ்ட்டும் வந்து அதிகம் 500. ஸோ அதனால் வந்து எப்பயுமே வந்து ஒரு மிட்ரோ இல்லைனா மிட்ரோக்கு மேலே அந்த மாதிரி வந்து புக் பண்ணால் வந்து பெட்டராக இருக்கும். அண்ட் இன்னொன்று ஐமேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய படம் வந்து இந்த மாதிரி வந்து ஐமேக்ஸில் ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி எல்லா படமெல்லாம் நீங்கள் பார்க்க தேவையில்லை. ஏன்னா ஐமேக்ஸ் கேமராவில் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி படம் தான் வந்து உங்களுக்கு ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸே வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிறிஸ்டோபர் நோலன் எடுக்கிற அந்த ஆப்பன்ஹைமர் அந்த படம், அதுக்கு முன்னாடி வந்து ஐ திங்க் பேட்மேனில் ஒரு சீரீஸ் ஒரே ஒரு மூவி வந்து எனக்கு தெரிஞ்சு இதில் தான் இதில் ஷூட் பண்ணாங்க. மற்றபடி நிறைய மூவிஸ் வந்து உங்களுக்கு ஐமேக்ஸ் கேமராலலாம் வந்துருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து அந்த கன்வெர்ட் பண்ணி நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸே இருக்காது. கைண்ட் ஆஃப் வந்து ஒரு வியர்டான ஒரு இது மாதிரி தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இமேஜஸ்லாம் வந்து க்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி இங்கே ஐமேக்ஸில் வந்து பார்க்குறது வந்து உங்களுக்கு அந்த பிக்சர் கிளாரிட்டி வந்து செமையாக இருக்குங்க. அந்த ஒய்டராக இருக்கும் இல்லையா. ஸோ 75mm அந்த 70mm ஒய்டராக வந்து இருக்கும். ஸோ அதனாலவே வந்து உங்களுக்கு அந்த பிக்சர் குவாலிட்டி வந்து கிடைக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு இங்கே சீட்டிங் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு இங்கே ஹானஸ்ட்டாக எனக்கு வந்து சீட்டிங் பெருசாக வந்து பிடிக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு ரீக்ளைனர்லாம் இருக்காது. நீங்கள் ஒரே அந்த வியூவிங் ஆங்கிள்லேயே தான் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் நெகட்டிவாக வந்து இருந்தது இங்கே.
மற்றபடி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நல்லாயிருக்குன்னு சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு. பட் ஸ்க்ரீன் சைஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். பட் இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண ஐமேக்ஸ் ஸ்க்ரீன். ஸோ இது வந்து சத்யம் குரூப் தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜாஸ் சினிமாஸை வந்து அவங்க விற்றுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க பேரலாக வந்து பேலோசோன்னு சொல்லி ஃபோரம் மாலில் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் வந்து அங்கே ஓப்பன் பண்ணாங்க. ஸோ இந்த பேலோசோட ஸ்னிப்பர்ஸ் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம அது வந்து வீடியோட இந்த எண்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எது பெட்டராக இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து. ஸோ இங்கே எனக்கு தெரிஞ்சு அந்த பிரைட்னஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்னா எனக்கு தெரிஞ்சு அந்த சீட்டிங். அண்ட் நான் சொல்கிறது கம்பேர் டு பிவிஆர் பேலோசோ, நான் சொல்கிறது ஐ மீன் ஐமேக்ஸ் ப்ளஸ் அதர் கண்ட்ரிஸில் இருக்கிறது இல்லை அதர் ஸ்டேட்ஸில் இருக்கிற ஸ்க்ரீன் பற்றி பேசலை. நான் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஓகேவான ஒரு பெஸ்ட்டான ஸ்க்ரீன்னே வந்து சொல்லலாம். ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரியே வந்து ஹைதராபாத் அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் இன்னும் பெரிய ஸ்க்ரீன் வந்து இருக்கும். ஐமேக்ஸ் ஸ்க்ரீன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பெங்களூர், மும்பை அங்கெல்லாமே வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து இங்கே 3D எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து ரொம்ப நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ அண்ட் ஆல்சோ வந்து 3Dயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேஸ்ட் ஆன் மூவி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அதே மாதிரி நான் ப்ரிஃபர் பண்ணுறது என்னென்னா எப்போயுமே வந்து இந்த ஐமேக்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு 15-20 மினிட்ஸ் முன்னாடி வந்து போயிருங்க. அந்த இன்ட்ரோ கார்டு வந்து செமையாக வந்துருக்கும். ஸோ நான் வந்து என்னால் இப்போது நான் வீடியோ ஷூட் பண்ண மறந்துட்டேன். ஸோ என்னால் அட்டாச் பண்ண முடியல. மற்றபடி அந்த ஐமேக்ஸ் அந்த இன்ட்ரோவே வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அந்த 3D எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு லெவலில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பெலாசோ. ஸோ பெலாசோ வந்து தெரியும் நிறைய பேருக்கு வந்து இது வந்து சத்யம் குரூப் தான் இதுவுமே வந்து நான் சொன்ன மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ இதுவுமே வந்து பிவிஆர் குரூப் தான் வந்திருக்கு. ஸோ இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐமேக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணாங்க. பட் டு பி ஹானஸ்ட் எனக்கு தெரிஞ்சு வந்து இங்கே வந்து ஐமேக்ஸ் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு அந்த ஜாஸ் சினிமாஸ் லோக்ஸ்னு சொல்லக்கூடிய அங்கே ஃபீனிக்ஸ் மாலில் இருக்கிற அந்த ஸ்க்ரீனை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அண்ட் சவுண்ட் கிளாரிட்டியுமே வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து இருந்தது. சொல்லப்போனால் இங்கே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா டிக்கெட் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மி, எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 ரூபா அந்த மாதிரி தான் கம்மியாக இருந்தது. பட் இந்த தியேட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ண போச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு 300 ரூபா ப்ரைஸ் தான் வந்து வச்சுருந்தாங்க. அப்போது கூட எனக்கு தெரிஞ்சு ஜாஸ் சினிமாஸில் 360 அந்த மாதிரி தான் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வந்து பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் வந்து நான் பார்த்தேன். ஸோ அதுதான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் அந்த படம் வந்து ஐமேக்ஸில் பார்த்த ஃபஸ்ட் படம் வந்து பார்த்திங்கன்னா அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் தான். ஸோ அப்போது வந்து 360 இருந்தது. இங்கே வந்து ஐ திங்க் 300, 320 அந்த ரேஞ்சஸ்லாம் இருந்தது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த 2 ஸ்க்ரீன்லேயுமே வந்து டிக்கெட்லாம் வந்து புக் ஆயிருங்க. ஸோ அடிச்சு பிடிச்சி தான் வந்து கொஞ்சம் ஆன்லைனில் புக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எப்போ பார்த்தாலுமே வந்து அந்த மிட்ரோலாம் வந்து ரொம்ப கிடைக்கிறதே கஷ்டம். எனக்கு வந்து அந்த எண்ட் கேம்லாம் போகிறப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிடச்சிது. ஏன்னா எண்ட் கேம்லாம் எனக்கு தெரிஞ்சு ப்ராப்பர் ஐமேக்ஸ் கேமராவில் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஷூட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா வந்து சீட்டிங் குவாலிட்டி வந்து அதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதுவுமே வந்து சத்யம் குரூப் தான், அதுவுமே அங்கே சத்யம் குரூப் தான். ஸோ இதே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நெக் பெயின் இருக்காது. பட் எனக்கு என்னமோ அந்த புஷ்பேக் ரைட்லைனிங் அந்த மாதிரிலாம் இல்லாத வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் இருந்தது. அண்ட் இன்னொன்று என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கேயுமே சரி உங்களுக்கு ஜாஸ் சினிமாஸ்லேயும் சரி அந்த லெக் ஸ்பேஸ்லாம் வந்து சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி வந்து எங்கேயுமே வந்து தலைலாம் யாரோட தலையுமே வந்து மறைக்காது, கொஞ்சம் கூட வந்து மறைக்காது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக ஐமேக்ஸ் ஸ்க்ரீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது பார்த்திங்கன்னா அந்த ஜாஸ் சினிமாஸ் தான் வந்து கொடுப்பேன். ஸோ அங்கே தான் வந்து உங்களுக்கு அந்த ப்ரொஜெக்டர் அண்ட் சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே இருக்கும். ஸோ இங்கே டூவல் ப்ரொஜெக்டருமே 2 இடத்துலையுமே இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜாஸுக்கு அப்புறம் வந்து பெலாசோ வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ உங்கள் சாய்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி வந்து ஐமேக்ஸில் கேமராவில் ஷூட் பண்ண மூவிஸ் பார்க்குறது தான் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும்.